இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரையும் சமாதானத்தில் இல்லம் சபை சார்பாக அன்போடு வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். We warmly welcome in the name of Jesus Christ to House of Peace Church. நாங்கள் இன்றைய நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நினைவு கூற போகிறோம். அதற்கு முதலாவதாக நம்ம கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு தொடர்ந்து நம்ம புரோகிராம் இன்றைய நாளுக்குரிய நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறோம். So on this beautiful day, we're going to celebrate the birth of Jesus Christ, and first of all we do a small worship and a news, and after that a gospel, and after that we're going to celebrate the Jesus Christ birth with beautiful programs. Are you guys ready? Yes, they're ready. Okay, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் பிரபா வந்து இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். அவரோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். The pastor Prabha will start the meeting with a prayer. அல்லேலூயா. அப்படியே நாங்கள் எழுந்திருந்து இந்த நாளும் நாங்கள் தேவனுடைய நாமத்தை இந்த உயர்த்த வந்திருக்கிறோம். அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் நாளாக இருக்கிறபடினால் அப்படியே தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, இன்றைய நாளை தேவன் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பிறப்பை நினைவுகூரும் நாளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதி பகுதிகள், வார்த்தை பகுதிகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுடைய பாட்டு புரோகிராம்கள் ஒவ்வொன்றையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதித்து இந்த இடத்தை ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த இடத்தை மகிமைப்படத்தக்கதாய் தேவனுடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே, அப்படி நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர், அவர் சேனைகளின் கர்த்தர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீரோடுவரை ஆராதனைக்கு பார்க்கிறேன். எங்களுடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூறுகிறார்கள், எங்கே வந்து வாசம் செய்கிறவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, உத்தரிக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேதம் சொல்கிறது, அவர் ஒருவரே ஆராதனைக்கு பார்க்கிறேன், அவர் ஒருவரே சர்வ வல்லமை நிறைந்தவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை
உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரையுமே நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, எங்களை மீட்டுக் கொண்டவரே, அனுதினமும் உங்களை காத்து வழி நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே சோத்திரம், மகிமையின் தேவனே சோத்திரம். ஓ உம்மை நாங்கள் ஆராதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. ஓ நன்றி. ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தரே நன்றி. உன்னதமானவரை சோத்திரோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் மகத்துவமானவர். நன்றி அப்பா, நன்றி. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். இன்று அதாவது 25ஆம் தேதி டிசம்பர் உலக நாட்காட்டியில அதிகமாக லீவு குறிப்பிடப்பட்ட ஒரு நாள் என்று 200 கோடிக்கு மேலான மக்கள் இந்த பண்டிகையை கலந்து கொள்கிறார்கள். அதிகமான ஆண்டின் விடுமுறை காலமாக இது கருதப்படுகிறது. பூமியில் அதிகமான பேரால் இது கொண்டாடப்படுகிறது. இனம், மதம், மொழி, பெரியவர், சிறியவர், படித்தவர், படிக்காதவர் என பெரும்பாலானவர் இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறார்கள். எப்படி முடிகிறது? ஏனென்றால் இயேசு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க வந்தார். அதனால்தான் இயேசுடைய பிறப்பை உலகம் பூராய் இவ்வளவாக கொண்டாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல வெளிப்புற சந்தோஷம் மாத்திரம் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது வெளிப்புறத்துல சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு மாத்திரம் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததை இந்த உலகம் பூராய் கொண்டாடுகிறார்கள். அநேக நேரத்துல இந்த மாதிரி அலங்காரங்கள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு மாத்திரம் வரவில்லை. அந்த சந்தோஷத்தோடு கூட அவர் எங்களுடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க வந்தார். சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, ஆறுதல், நிம்மதி, பரம்பரை சாபங்கள், தோல்வி, இவை எல்லாவற்றிலும் இருந்து மனிதனை மீட்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வெறுமனை கொண்டாட்டம் மாத்திரம் அல்ல, அவர் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவதற்காக வந்தார். அது மாத்திரம் அல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் நித்தியமான வாழ்க்கை. அந்த நித்தியத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நாமும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவரை தேடுகிற யாவரும் கண்டடைவார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது
தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்தவராய் ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே பாவம் பிரவேசித்தது. அதனால சாபம், துன்பங்கள், துயரங்கள் இவைகள் எல்லாவற்றும் இருந்த ஒரு மனிதனை மீட்பதற்கு ஒரு பரிசுத்தமானுடைய இரத்தம் சிந்துதல் அவசியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய சரீரத்தை சிலுவையில கொடுத்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது வெறுமனை சந்தோஷம் மாத்திரம் அல்ல, உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஆறுதல், சமாதானம் உண்டாக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனாலதான் ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறான், மனிதர்கள் மத்தியில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தில் நிகழ்வில் கலந்து கொள்கிற பொழுது கூட எங்கள் மத்தியில் உலாவி வருகிறவர் ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் இந்த பூமியில வாழ்க்கிற சகல மனிதர்களுக்காகவும் வந்தார், கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல. எனவே நாம் இந்த பாடலை பாடி இன்றைய நாளில் அந்த கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுகிற நாம் சந்தோஷமாய் அவருடைய அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போவதற்கு எங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஓ ஹல்லேலூயா. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு ஆராதனை செய்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உங்கள் மாத்தியில் உலாவிடும் வாசம் செய்யும். எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேவன் ஆதாம் என்கிற ஒரு மனிதனையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களுக்கு ஒரு அழகான தோட்டத்தை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரம் கொடுத்து ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கொடுத்தார். பரிசுத்த வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை அவர்கள் மீறினார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை தேடி வரும் பொழுது அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களுடைய மீறுதலினால தேவனுக்கும் ஜனத்துக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டது. அவர்கள் மகிமையற்றவர்களாய் மாறினார்கள். இயேசு கிறிஸ்து அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக எங்கள் எல்லாரையும், இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனிதர்களையும் மகிமை உள்ளவர்களாக மாற்றும்படியாக அவர் வந்துள்ளார். அவர்தான், அதைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் வாழ்ந்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். வேதம் சொல்கிறது அவர் மறுபடியும் வருவார். அவருடைய கல்லறை என்றும் உயிர்த்தெழுந்ததற்கு ஆதாரமாக திறந்த வண்ணமாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த அநேகருக்கு தரிசனமானார். இன்றும் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவரை பார்க்க விரும்பினார், அவருடைய உறவுக்குள்ள வர விரும்பினார், அவர் தங்களுக்கு பிரத்யட்சமாய் காட்சி அளிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். எப்பொழுது எந்த சூழ்நிலையிலையும் இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது அவர் ஒவ்வொருவரையும் சந்திக்க உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால்தான் இந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்துமஸினுடைய ஆழமான அர்த்தம் இவைகள் தான். எனவே நாம் உறுதியாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தி நாம் இந்த கூட்டத்தை ஆராதனையை முடித்து அந்த நாளுக்குரிய நிகழ்ச்சிகளுக்குள்ளே கடந்து போவோம். எல்லாரும் அப்படியே ஒரு விசை அவருடைய சமூகத்தில் செய்து முடித்தே நன்றி நன்றி என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி. ஆபிரகாமை அழைக்கிறே, ஆசீர்வாதம் கொடுக்கிறே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைக்கிறே, ஆசீர்வாதம் கொடு
அதிகமாக தருபவரே நினைப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே செய்து முடித்தே நன்றி நன்றி என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி அன்றாடம் வேண்டிய ஆதாரம் தாருமே தீமையை அணுகாமல் காக்கும் தெய்வமே அன்றாடம் வேண்டிய ஆதாரம் தாருமே தீமையை அணுகாமல் காக்கும் தெய்வமே நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி பிதாவே இந்த நாளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதிகுண மகிழ்வு நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் எல்லாருக்கும் இன்று இந்த சிறிய ஆராதனை கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி ஓகே எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம் இப்பொழுது Hopefully by 6:30 we will finish all the programs and we can go to our delicious food and have the dinner and enjoy. முதலாவதாக எங்கள் மத்தியில் சிஸ்டர் டென்சி வந்து இன்றைய நாளில் வரவேற்புரையை எங்கள் மத்தியில் நிகழ்த்துவாங்க First of all, Sister Jency, she will come and give a word of welcome. Praise the Lord. எல்லாருக்குமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். In the name of Jesus Christ, we warmly welcoming you to in our presence. இன்று இந்த உலகத்தையே அன்பால நிறைத்து எங்கள் எல்லோரையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை இங்கே எங்களுடைய சர்ச்சிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். In our church, we are celebrating the love of Jesus Christ, the man, the God of man who came to this world to show the love and who spread his love to everyone. We are celebrating this beautiful day in our church. கிறிஸ்மஸ் என்பது இயேசுவின் பிறப்பை மட்டும் நினைவு கூறும் ஒரு விழா இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியையும் அன்பையும் போதிக்கும் ஒரு நல்ல தருணம் என்று நான் நினைக்கிறேன். The Christmas is not a day of celebrating Jesus Christ's birth. It's a celebration of celebrating God's light and the love that He showed to the world. இந்த நாளில வீடுகளிலும் தெருக்களிலும் நட்சத்திரங்களாலும் வண்ண விளக்குகளாலும் ஜொலிப்பது போல நம்முடைய இதயங்கள் அன்பாலும் அமைதியாலும் சமாதானத்தினாலும் நிரம்படும் என்று நான் நினைக்கிறேன். In these days, in this season, on the street we have beautiful lights, decoration and stuff like that. Likewise, we are wishing that everyone's heart and family should be filled with love and light. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் உங்கள் எல்லாருக்கும் எல்லா குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். So we hope and we would like this Christmas to be very healthy and peaceful and enjoyable to you and to your family. அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பின் மகத்துவம் நம் அனைவருடைய வாழ்விலும் இன்று முதல் கொண்டு நிலைத்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். From this day onwards, the birth of Christ, our Prince, His love is always be with you forever and with your family. மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய சமாதானத்தின் இல்லம் சபை சார்பாக இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். Once again, we warmly welcoming you, Peace Church, to celebrate the birth of Christ and His love. Thank you so much for coming. நன்றி. The first program will be our Sunday school children is going to sing a beautiful song and they're going to start the meeting, the celebration.
Yes. Yes, that's right. மாபெரி பாலனாக பெத்லகேமூரினிலே இயேசு பிறந்தாரே அவின் துணையாக மாபெரி பாலனாக பெத்லகேமூரினிலே மாட்டு கொழுவத்திலே இயேசு பிறந்தாரே என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எமக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எமக்காய் பூமி வந்தார். மாபெரி பாலனாக எஸ் எங்கள் கர்த்தர் அழகாக எங்களுக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு எல்லா பாவ சாபங்களையும் எங்களை மீட்டு தேவன் அவர். Amen. மெய்ப்பர்கள் பாடினரே தூதர்கள் வாழ்த்தினரே சாஸ்திரிகள் பணிந்தனரே இயேசு பிறந்தாரே தூதர்கள் பாடினரே மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே சாஸ்திரிகள் பணிந்தனரே இயேசு பிறந்தாரே என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை துதிக்கையிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எமக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எமக்காய் பூமி வந்தார். மாபெரி பாலனாக அவளோட அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? His love is so beautiful, magnificent. Oh my God, it's so lovely. சம்பாத பூமியிலே மகிழ்ந்து கொண்டாடிடு இயேசு பிறந்தாரே பூமியில் சமாதான தாயர்கள் போற்றிடவே மகிழ்ந்து கொண்டாடவே இயேசு பிறந்தாரே என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எமக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எமக்காய் பூமி வந்தார். மாபெரி பாலனாக. Merry Christmas, everyone. Let's celebrate. Give a big applause to Ahana and Enima.
ஆண்டு திருந்திடுமே தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றும் மாறாத உந்தன் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றும் மாறாத உந்தன் மகிமை அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி என் மாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம் என் மாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம் மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றும் மாறாத உந்தன் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றும் மாறாத உந்தன் மகிமை என்னங்க ஆண்டவர் வாக்கு பண்ணியது இன்னும் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிட்டீங்களா அவர் உங்களுக்கு என்று சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க நிச்சயமா செய்து முடிப்பாருங்க விசுவாசிங்க எங்களோட கூட சேர்ந்து பாடுங்க அவர் எனக்காய் சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்தார் அவர் எனக்காய் சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்தார் அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார் மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை வருஷத்தை நன்மையால் தெய்வமே பற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே வருஷத்தை நன்மையால் தெய்வமே பற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றும் மாறாத உந்தன் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றும் மாறாத உந்தன் மகிமை மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றும் மாறாத உந்தன் மகிமை எங்கள் வாழ்வை மாற்றும் மாறாத உந்தன் மகிமை
தட்டுவோம். துதி சாத்தானுக்கு மிதி நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன் இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி அப்பாலே போ சாத்தானே நான் இயேசுவின் பிள்ளை பண்ணாத தொல்லை அப்பாலே போ சாத்தானே நான் இயேசுவின் பிள்ளை பண்ணாத தொல்லை இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் பிசாசுக்கு எதிர்த்து நின்னுடுவேன் இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி கைகளை தட்டுவோம் ஜியானா நோவிஷா தூரிகைக்காக. The next Sister Dancy is going to sing and she இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பை தந்திடவும் இயேசு வழி கண்டாரே ஓ உலகத்தில் மனிதர்கள்
என்ற பாடலை இதோ உங்களுக்காக பாடி அழகப்படுத்த வருகின்றார் எங்கள் தலைவர் எஸ்ரா. எஸ்ரா ரெடியா? பாட்டு படிப்பீங்களா? நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஓகே, பாடிங்க. ஓகே, Check 1, 2, 3. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாதை புகையாமல் பயந்து நின்றேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாதை புகையாமல் பயந்து நின்றேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போனேன் தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி போகல, தொலைஞ்சு போனீங்க தேடி வந்தீங்க. நீங்க என்னை மறக்கல, எங்க விட்டு விலகல, வைக்கமுள்ள கண்ணால எங்க நான் நீங்க. நீங்க என்னை மறக்கல, தள்ளி தூரம் போகல, கதக்க எனக்காக கததான் நீ வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தவமில்லன என்ன தேடி வந்ததியே. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தவமில்லன என்ன தேடி வந்ததியே. இங்கே தேட வர நீங்க நிறுத்தல, அம்புக்கு வர இல்லை. இங்கே தேட வர நீங்க நிறுத்தல, அம்புக்கு வர இல்லை இல்லை. புதிய துணுக்கம் எனக்கு தந்தீங்க, தோளை மீறி சுமந்து வந்தீங்க. நீ என்னை மறக்கல, எங்க விட்டு விலகல, வைக்கமுள்ள கண்ணால எங்க நான் நீங்க. நீ என்னை மறக்கல, தள்ளி தூரம் போகல, கதக்க எனக்காக தாடி வந்தீங்க. கல்லறையும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லறையும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. இந்த கவப்பிடித்து நோக்கின் கவைகளெல்லாம் நீக்கும், கவப்பிடித்து தூக்கும் கவைகளெல்லாம் நீக்கும். பிள்ளையாலும் ஆக்குவித்தீரே, தள்ளாலே தகப்பன் நீரே. இயேசுவனை மறக்கல, எங்க விட்டு விலகல, வைக்கமுள்ள கண்ணால எங்க நான் நீங்க. நீங்க என்னை மறக்கல, தள்ளி தூரம் போகல, கதக்க எனக்காக கததாடி வந்தீங்க. இயேசுவனை மறக்கல, எங்க விட்டு விலகல, வைக்கமுள்ள கண்ணால எங்க நான் நீங்க. நீங்க என்னை மறக்கல, தள்ளி தூரம் போகல, கதக்க எனக்காக கததாடி வந்தீங்க. நன்றி 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 நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஏசப்பா. 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 என்னை தாங்கி நடத்தின ஏசப்பா. என்னை தேடி நடத்தின ஏசப்பா. என்னை போதித்து நடத்தின ஏசப்பா. என்னை மாறோடு அழைத்திட்ட ஏசப்பா. ஏசப்பா, நன்றி நன்றி சொல்ல இந்த வாழ்க்கை போதாதையா. வாழ்விலும் ஏசப்பா, வாழ்ந்தாலும் ஏசப்பா, வாழ்வேனே ஏசப்பாவுக்காய், வாழ்வேனே ஏசப்பாவுக்காய். நன்றி 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 ஏசப்பா. 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 என்னை தாங்கி நடத்தின ஏசப்பா. என்னை தேடி நடத்தின ஏசப்பா. என்னை போஷித்து நடத்தின ஏசப்பா. என்னை மார்போடு அணைத்திட்ட ஏசப்பா. ஏசப்பா, நன்றி சொல்ல இந்த வாழ்க்கை போதாதையா. வாழ்விலும் ஏசப்பா, வாழ்ந்தாலும் ஏசப்பா, வாழ்வேனே ஏசப்பாவுக்காய், வாழ்வேனே ஏசப்பாவுக்காய். என் தாயின் அன்பை பாடிலும் அன்பு பெரிது. என் தந்தை நேசம் காட்டிலும் பாசம் பெரிது. என் தாயின் அன்பை காட்டிலும் அன்பு பெரிது. என் தந்தை நேசம் காட்டிலும் பாசம் பெரிது. என்னை அன்பாக கவர்ந்த என் நேசரே, உம் அன்பிற்கு எல்லை ஏதும் இல்லை. என்னை அன்பாக கவர்ந்த என் நேசரே, உம் அன்பிற்கு எல்லை ஏதும் இல்லை. நன்றி சொல்ல எந்த வாழ்க்கை போதாதையா. வாழ்விலும் ஏசப்பா, வாழ்ந்தாலும் ஏசப்பா, வாழ்வேனே ஏசப்பாவுக்காய், வாழ்வேனே ஏசப்பாவுக்காய். என் அழுகையின் நேரத்தில் ஆறுதல் தந்தீர். சோதனையின் நேரத்தில் அணைத்துக் கொண்டீர். என் அழுகையின் நேரத்தில்
Ready? Let's do it. Come on. Let's rock. வானிலே ஒரு அதிசயம் இயேசு பிறந்தார். விண்ணவர் போற்றிட பாலன் பிறந்தார். புது ஒளியாய் உதித்தார் இயேசு. உறவாக என்னை மீட்டிரே என் நேசரே. உறவாக என்னை மீட்டி உறவாக என்னை சேர்த்திரே என் நேசரே. உறவாக என்னை சேர்த்தி இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். ஓ விண்ணாடும் ராஜனாய் இம்மானுவேலனாய் என் இயேசு மண்ணில் உதித்தார். இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். ஓ இம்மானுவேலனாய் விண்ணாடும் ராஜனாய் என் இயேசு மண்ணில் உதித்தார். நம் இயேசு நல்லவர், அவர் எப்போதும் கைவிடாதவர். இவ்வுலகத்துக்கு வந்தது எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உலகத்தார் எல்லோருக்காகவும் அவர் வெளிச்சமாக வந்த தேவன், எங்களை மீட்ட தேவன் அவர். பாவங்கள் போக்கிட இயேசு பிறந்தார். ஓ சாவங்கள் நீக்கிட பாலன் பிறந்தார். பவ ஒளியாய் உதித்தார் இயேசு. உறவாக என்னை மீட்டிரே என் நேசரே. உறவாக என்னை மீட்டி உறவாக என்னை சேர்த்திரே என் நேசரே. உறவாக என்னை சேர்த்தி இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். இம்மானுவேலனாய் விண்ணாடும் ராஜனாய் என் இயேசு மண்ணில் உதித்தார். இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். இம்மானுவேலனாய் விண்ணாடும் ராஜனாய் என் இயேசு மண்ணில் உதித்தார். உறவாக என்னை மீட்டிரே என் நேசரே. உறவாக என்னை மீட்டி உறவாக என்னை சேர்த்திரே என் நேசரே. உறவாக என்னை சேர்த்தி இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். இம்மானுவேலனாய் விண்ணாடும் ராஜனாய் என் இயேசு மண்ணில் உதித்தார். இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு நம்மில் பிறந்திருக்கிறார். அவர் இருளாக வந்த இருளுக்கு வெளிச்சமாக வந்த தேவன். அவர் எங்கள் இம்மானுவேல், என்றென்றும் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் என்றும் என்றும் ஆராதிப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம். He is a living God. Merry Christmas everyone and enjoy the year. Amen. Thank you.
உங்கள் கரகோஷத்துக்கு நன்றி. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே இதோ உங்களுக்காக சௌமியா எங்கள் அரங்கு. சாமியா வாங்க. சௌமியா ஏஞ்சல். ஏஞ்சல். எங்க உங்கள் கரகோஷம் எங்க? Thank you.
கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இப்போ ஒவ்வொருவரும் உங்களோட வசனங்களை சொல்லுவாங்க. அன்பு முன்னரத்தில் அன்பு கூறுவர் போல் தன்னத்தில் அன்பு கூறுவாயாக. சந்தோஷம், நான் இயேசுவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன். விசுவாசம், சமாதானம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிய பொறுமை, வாக்குத்தத்த பண்ணத்திரை பெரும்படிக்கு உன்னிடத்தில் பொறுமை உங்களுக்கு வேண்டும். தயவு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நற்குணம், அன்பு சகல நற்குணத்திலும் நீதியும் உண்மையிலும் விளங்கும். விசுவாசம், விசுவாசத்திலே நிலை பண்ணுங்கள். சாந்தம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என பூமியை சுதந்திரத்திட்டுக் கொள்ளுவார்கள். இச்சையடக்கம், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இச்சையடக்கம், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஒவ்வொரு ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளும் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம வாழாத பட்சத்தில் அந்த ஸ்டோரியினுடைய வசன காட்சி, வசனத்தினுடைய காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். ஆண்டவருக்கு இவங்களுக்கும் ரொம்ப உறவு தூரமாகும் அப்படின்றத அது காட்டுது அந்த ஸ்டோரி. அதை தான் அவங்களுக்கு படிப்பிச்சு கொடுத்து நம்ம இந்த சமுதாயத்தில் அம்மா அப்பாவை நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், அதே போல் சமாதானமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் நடந்துட்டா அம்மா அப்பா பேசிட்டா உடனே என்ன செய்திடக்கூடாது, பொழுசுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் படிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளங்குற மாதிரி படிப்பிச்சு கடைசியில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா என்ன நடக்கும், இது வந்து அக்கினி, அதை ஒன்றா அக்னியில் போடப்படும். என்ன சொன்னால் நம்மளும் அப்படி கீழ்ப்படியாக வாழ்ந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நன்மையாக நல்லா வாழ முடியாது அப்படின்றத காட்டுறது தான் இந்த ஸ்டோரி. இப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒன்றா பிச்சு அக்னிக்குள்ளே போடுவாங்க. அப்படி போட்டுட்டு அவங்க அப்படி வாழ போகிறது இல்லை. நாங்கள் அதில் சொல்லப்பட்ட மாதிரி அன்பு, நீடிய சாந்தம், விசுவாசமாக, இச்சையடக்கமாக, நற்குணமாக, சமாதானமாக நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அவங்க இப்போ அதை தான் செய்ய போகிறாங்க. இப்போ ஒன்றா சொல்லி போடுவோம். அன்பு, நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா
கரங்களெல்லாம் சமாதானம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். தயவு இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். விசுவாசம் மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை சாந்தம். நேராகணும். கரளானவை சமமாகணும். அடக்கம் ஓகே வீட்டில் பள்ளிக்கூடத்தில் சேர்ச்சிலாம் எப்படி இருக்கணும்? கறி கொடுக்குறவங்களா இருக்கணும். குட். ஓகே, இன்னும் ஒரு பாடல். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் மகராக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் மகராக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. செய்வாடும் அனலாக்கும் மகராக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க காகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க காகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். மலைமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் காட்டை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். மலைமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் காட்டை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நாம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். அசைவாடும் அனலாக்கும் மங்களாக்கினி ஜுவாலையே. ஆவியே, ஆவியே,
La Messia Mandelodita. Long time ago in Bethlehem, so the Holy Papa said, there is more child, Jesus Christ was born on Christmas Day. Long time ago in Bethlehem, so the Holy Papa said, there is more child, Jesus Christ was born on Christmas Day. And now hear the angels sing, the King is born today. This man will live forevermore because of Christmas Day. Parisutta Nagaram of Bethlehem, Uri Tolugatune, Avanikira Vitara, Yesu Uditare. Oh my Lord, you are my Savior, born to oh my Lord. Here in the neighbor, I did and did it. Here in the neighbor, I've now heard the angels sing, glory to the newborn King. Oh, well, Lord, the Savior is born to the light of nature. Oh, yeah. Christ the Lord, our Savior is born. Now, இப்ப ஏஞ்சலுக்காக ஒரு சின்ன ஒரு டெமோண்ட் கொடுப்பாரு ட்ரம்ல. ஓகே, கம் ஆன் ஏஞ்சல். இயேசு ராஜன் ஏழை போல நேற்று பூமியில் வந்தோதித்தார். இயேசுவன் ஏழை போல நேற்று பூமியில் வந்தோதித்தார். அற்புத ராஜன் இம்மானுவேலன் வேங்கத்தோவில் துறந்தெடுத்து வெத்தலையில் முன்னிலையில் நித்தமும் காத்து நடத்தினாரே. வெத்தலையே நிஜமும் காத்து நடத்தினாரே. Luis Mafika, Luis Mafika, Luis Mafika, oh Maradia, Luis Mafika, Luis Mafika, Luis Mafika, oh Maradia, Luis Mafika. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. We wanna wish you a Merry Christmas. உங்களுக்கு நத்தார் வாழ்த்துக்கள், உங்களுக்கு நத்தார் வாழ்த்துக்கள். உன இதயத்தோடு சொல்கிறோம், உங்களுக்கு நத்தார் வாழ்த்துக்கள். Your wish, your wish,
இதோ நீங்கள் ஆவலுடன் They make our spirits bright. It is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open ride. And soon Miss Fanny Bright was seated by my side. The horse was made of light. Misfortune seemed his lot. He got into a drifting bank and we got upside. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a white horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a white horse open sleigh. Now the ground is white, so throw it. Yasodhara, she's going to give a word of thanks. That's my wife, so I need to.
ஹலோ இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ஆசீர்வதித்து அருமையாக நடத்திய உதவிய எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. This Christmas program, to make this Christmas program very beautiful, I heartfully thanking everyone who committed themselves into it. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த அதுல இந்த உலகத்துல இருந்து உலகம் அவர் மூலமா தான் உருவாயிட்டு. ஸோ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் முதல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். So, as the Bible says, as the Yohan scripture says, the Lord came to all this world to show the light. He took us from the darkness into the light. So, to celebrate the light of God, we warmly thanking you to participate in it. இந்த நிகழ்ச்சியை நடத்த வழிவகுத்த பாஸ்டர் போலுக்கு மிக்க நன்றி. So we are warmly thanking Pastor Paul to organizing and giving a great opportunity to and organizing this program. And அதோட HOP எங்களோட எல்லா ஊழியர்களுக்கும் எங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணினதுக்கு. And also House of Peace members and the believers who really supported and who was really backboning this program. We are really thanking you. கீர்த்தனைகள், டான்ஸ், பைபிள் வேர்ட்ஸ் துதி எல்லாமே நல்ல அழகா ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு உதவின நிரோஷினி சகோதரிக்கும் நன்றி செலுத்துகிறோம். And also we are really thanking Sister Niroshini for preparing the songs and the worships and songs and everything very beautifully. We are really thanking you. எங்களுக்கு உணவை சிறப்பாக தயாரிச்சு எங்களுக்கு பிரசன்ட் பண்ண எங்களோட ஸ்ரீஸ்கரனுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஸ்பெஷலா தேங்க்ஸ். And also we are giving a special word of thanks to the brother Sriskaran for preparing the meals and supporting and allocating his time and preparing a beautiful delicious meal to us. பாசல்ல இருந்து வந்து மியூசிக் ஹெல்ப் பண்ணின ஏஞ்சலுக்கும் சௌமியாவுக்கும் special thanks exactly. And we are giving a special thanks to Sister Soumya and Sister Angel for helping us with the music. இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இது நீங்க வந்ததால இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா சிறப்பா நடந்துச்சு. And lastly and not the least, we thank you very very much for accepting our invitation and participating and making this event more beautiful and encouraging and everyone who's did the program. Yes, happy Christmas. Thank you. Merry Christmas. ஒரு அறிவித்தல். 3ஆம் தேதி சனிக்கிழமை நாங்கள் இங்கே எங்களுடைய 1 வருஷ அனிவர்சரியை கொண்டாடுறோம். ஒரு சிறப்பாக நம்ம அதை செய்கிறோம். அதுக்கு இங்கே உள்ள இந்த எஃப்ஏகே சர்ச் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய பாஸ்டர் இங்கே ஸ்பெஷலாக வந்து எங்களுக்கு ப்ரே பண்ணியிருக்கிறார். வார்த்தை கொடுத்து புது ஆட்கள் நீங்கள் வரலாம் அந்த கூட்டத்துக்கு. சனிக்கிழமை 3ஆம் தேதி ஜனவரி மாதம் உங்களுக்கு பிறகு அவங்க அறிவிப்பாங்க. விரும்பினா நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்கன்னா சந்தோஷம். பின்னரை செய்கிறோம். ஒரு 3 மணி 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சரி, எல்லாரும் விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டு எல்லாம் ஓகே, எல்லாரும் ஹாப்பி. ஓகே, யா ஓகே தானே? சரி, ஓகே. ஷோர்ட்டா மஜித் வந்து இந்த கூட்டத்தை அப்படியே முடிப்பார். அதோட சரி நம்ம சாப்பிட்டு அப்படியே மஜித் வாங்க. அன்பு இறக்கமுள்ள தகப்பனே, கதாவே அப்பா, இந்த அற்புதமான நாளை எங்களை கூட்டி தந்ததுக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய மகிழ்ச்சியான நாளை ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடும் இனி வரும் ஆண்டிலே மகிழ்ச்சியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லவும் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா வாசல்களை திறந்துவிடவும் நாட்களை கட்டளைக்கு ஏற்படுத்தி கொண்டதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான நாளிலே எங்களை அனைவரையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களோடு கூட வரும் மட்டுமாய் எங்களோடு கொண்டு சகல நிகழ்வுகளையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் எங்களோட கூட இருந்து வழிநடத்தி கொண்டதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நன்மையான ஈவுக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களை என்னென்றும் மறவாதே. ஆமென். இதுவரையும் பிதாவாகிய
என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென்.